என்ன அர்த்தம்? உங்கள் மைண்டை பாவத்திற்கு நேராக செல்ல விடாதிருங்கள். அதுதான் மனதின் அறையை கட்டுதல். மனதை பாவத்திற்கு நேராக செல்ல விடாதீர்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு 1:13 ஆகையால் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். தெளிந்த புத்தி எப்ப வரும்? மனதை கட்டினாதான் வரும். மனசு அப்படி இஷ்டத்துக்கு அப்படியே அதை அலைப்பாய விட்டா, போற இடத்துக்கெல்லாம் போக விட்டா என்ன செய்யாது? மனதில் தெளிவு வராது. அப்ப மனதை நம் பாவத்திற்காக செல்ல விடாதபடி அதை என்ன செய்யணும்? அதை அடக்க வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கணும் யார் உத்தமன்? மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லி நீதிமொழிகள் 23:17 வாசிக்கிறோம். இல்லை, மனதை அடக்கிற சோத்திரம். நீதிமொழிகள் 16:32 அதை வாசிக்கிறோம். 16:32 தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் எப்படி அதை மனதை அடக்க வேண்டும் அப்படின்னா, அந்த ஒரு குதிரையை எப்படி இஷ்டத்துக்கு செல்ல விடாதபடி ஒரு கடிவாளத்தை போட்டு அதை அடக்குகிறார்களோ, அங்கே நம்ம செல்ல வேண்டிய திசையை விட்டு திசை மாறி போகும் பொழுது முதல்ல எப்படி அடக்குறாங்க? கடிவாளத்தை பிடிச்சி அடக்குறாங்க. அதே போல நம்மளுடைய மனதையும் செல்ல வேண்டிய இடத்துக்கு போகாமல் வேறு இடத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்யணும்? மனதை என்ன செய்யணும்? அடக்கணும். அதுதான் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுதல். கட்டிக்கொண்டு எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் தீத்து 2:12 நாம் வாசிக்கின்றோம். தீத்து 2:12 நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும் என்று பார்க்கிறோம். எதை வெறுக்க வேண்டுமா? அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாக உலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது தெளிவாய் பேச வேண்டுமானால் தெளிவுள்ள ஆவி நமக்கு தேவை. அது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா தெளிந்த புத்தி ஆவியை தான் நம்ம கொடுத்திருக்கிறார்.